இது அல்-கிந்தி பற்றிய ஒரு சுருக்கம். அபு யூசுப் யாக்கூப் இப்னு இஷாக் அல்-கிந்தி. இவர அரபு தத்துவத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, பாக்தாதுல இருந்த ஞான இல்லம், அதாவது ஹவுஸ் ஆஃப் விஸ்டம்ல ஒரு பெரிய அறிஞர் இவர். அங்கதான் கிரேக்க அறிவை இஸ்லாமிய உலகத்துக்கு கொண்டு வரதுல ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு. இப்போ சில முக்கிய தகவல்கள். முதல்ல, அல்-கிந்தி இஸ்லாமிய உலகத்தோட முதல் பெரிய தத்துவஞானியா பார்க்கப்படுறார். இவரோட முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, கிரேக்க தத்துவத்தை, குறிப்பா அரிஸ்டாட்டில், நியோபிளாட்டோனிசம், இவங்களோட சிந்தனைகளை இஸ்லாமிய இறையியலோடு இணைக்க முயற்சி செஞ்சதுதான். இதனால தத்துவமும் மார்க்கமும் ஒன்னா பயணிக்க முடியும்னு காட்டினார். இவரோட ஆன் ஃபர்ஸ்ட் பிலாசபி மாதிரியான நூல்கள் தான் பின்னாடி வந்த அல்-ஃபராபி, அவிசென்னா மாதிரி மேதைகளுக்கு ஒரு அடித்தளமா இருந்துச்சு. அடுத்ததா, இவர் உண்மையிலே ஒரு பல்துறை வித்தகர். கணிதத்துல பாத்தீங்கன்னா, நாம இன்னைக்கு பயன்படுத்துற இந்திய அரபு எண்களை அறிமுகப்படுத்தினதுல இவருக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் கிரிப்டோகிராஃபில, அதாவது மறையீட்டியல்ல அதிர்வெண் பகுப்பாய்வு, ஃப்ரீக்வன்சி அனாலிசிஸ் முறையை கண்டுபிடிச்சாரு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சுதான் அது வரைக்கும் உடைக்கவே முடியாத ரகசிய குறியீடுகளை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இது நவீன கிரிப்டோ அனாலிசிஸோட முன்னோடி. இது மட்டுமில்லாம ஒளியியல், மருத்துவம், வேதியியல், இசைன்னு பல துறைகள்ல பங்களிச்சிருக்காரு. ஊத் இசைக்கருவிக்கு 5வது நரம்ப சேர்த்தது கூட இவர்தான். கடைசியா, தத்துவமும் இறை தூதர்களோட வழிகாட்டுதலும், அதாவது ப்ராஃபிசி, ரெண்டுமே உண்மையை அடையறதுக்கான வழிகள்னு அல்-கிந்தி நினைச்சாரு. ஆனா இறைவன் கிட்ட இருந்து நேரடியா வர்றதால இறை தூதரோட வழிகாட்டுதல் தான் சுலபமானது, உயர்ந்ததுன்னு சொன்னாரு. அதே நேரம் இறை வெளிப்பாடுகளுக்கு அரிஸ்டாட்டிலோட கற்பனை தத்துவத்தை வச்சு ஒரு இயல்பான விளக்கமும் கொடுத்தாரு. கடவுளோட முழுமையான ஒருமைப்பாடு, அதாவது தௌஹீத், இவரோட சிந்தனைக்கு ரொம்ப மையமாயிருந்துச்சு. சுருக்கமா சொன்னா, அல்-கிந்தி கிரேக்க ஞானத்தை இஸ்லாமிய சிந்தனைக்குள்ள கொண்டு வந்து பல அறிவுத்துறைகள்ல ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மாபெரும் முன்னோடி.